ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 11 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஹாங்கு பையனும் வந்து பாஸோட வீட்டில் அந்த பாஸ பையனை வந்து கை தாங்கலாம் வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு அவனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து இப்போ வந்து ஓகேவா தான் இருக்கன்னு நினைக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறேன், உனக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனைனா உடனே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பாசு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹாங்கு பையனை வந்து வேகமாக வந்து கட்டி பிடிச்சிட்டு, டேய் தேங்க்ஸ்டா என்னை வந்து பத்திரமா வந்து இங்கே வந்து விட்டதுக்குன்னு சொல்லிட்டு பாசு பையன் வந்து வெக்கப்பட்டுட்டே வந்து ஹாங்கை பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹாங்கு பையனும் வந்து திடீர்னு பாசு பையன் வந்து நம்மளை வந்து கட்டி பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே பாஸை வந்து பார்த்துட்டு, சரி ஓகேடா நான் வந்து கிளம்புறேன், உனக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து வேகமாக வந்து கிளம்பி போகிறப்ப பாசு பையனும் வந்து ஹாங்கு போன எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக என்னமோ ஆக்சிடென்ட்டே ஆகாத மாதிரி பாசு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சாதாரணமாக அவன் பாட்டு வந்து உள்ளே வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜாக்கியோட அக்காவை வந்து ஹோட்டலில் வந்துட்டு, சே என்ன வீடியோ வந்து எடுத்திருக்கேன், ஒரு குவாலிட்டி வந்து சரியாகவே வந்து எடுக்கல, எல்லா ஃபுட்டேஜும் வந்து ரொம்ப கிளியராகவே இல்லையே, இந்த வீடியோவை நான் எப்படி வந்து என்னோட தம்பிக்கு வந்து அனுப்புறது, அவன் வந்து சும்மாவே வந்து என்னை வந்து நம்ப மாட்டானே, அதுவும் இல்லாமல் நான் மட்டும் வீடியோ அனுப்பலைன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அவனோட புருஷன் தான் வந்து ரொம்ப நல்லவன் வேற நம்பிக்கிட்டு இருப்பான், அப்புறம் எப்படி வந்து அவன் புருஷன் வந்து இன்னொரு பையன் கூட இருக்கான்ட்டு நான் நிரூபிக்கிறது, ஒன்றுமே வந்து புரியல, என்னதான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து அவன் கூட வேலை பார்க்குற அந்த பையனும் வந்து பார்த்துட்டு, ஆமாம் உங்களுக்கு திடீர்னு என்ன லூசு பிடிச்சிருச்சாக்கா, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னமோ வந்து தேவையில்லாத வேலை வந்து பண்ணுறீங்களோன்னு தோணுது, உங்கள் தம்பி வந்து பாவம், அவனோட வாழ்க்கையில் இந்த மாதிரி விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே ஜாக்கியோட அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் வாயை மூடுறா, என்னோட தம்பியோட வாழ்க்கை வந்து வீணாக போகக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்து கவலைப்பட்டு இதெல்லாம் வந்து பண்ணா என்னை பார்த்து லூசு மாதிரி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுறியா, உனக்கு என்னடா தெரியும், என்னோட தம்பி ஜாக்கி வந்து ரொம்ப சின்ன பையன், அவனோட வாழ்க்கையை நினச்சி நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன், அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும், என் தம்பியே வந்து ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு அக்கா வந்து கோவமாக வந்து திட்டிகிட்டு இருக்கப்ப உடனே கூட வேலை பார்க்குற அந்த பையனும் வந்துட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் வந்து ஓவராக வந்து கற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுறீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது, நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து விட்டிங்கன்னா உன்னோட தம்பிக்கும் வந்து நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே ஜாக்கியோட அக்காவை வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் நீ வந்து வாய முறா, நீ என்ன லூசாடா, அப்புறம் எதுக்குடா வந்து அவங்க ரெண்டு பேரும் யாரும் இல்லாத ரோட்டில் வந்து தனியாக ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, அப்போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சம்திங் ஏதாவது வந்து இருக்கும்லன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ இந்த மாதிரி ஏதாவது லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு, ஜாக்கி வந்திருக்கான், உனக்கு வந்து அவன் தான் வந்து சரிப்பட்டு வருவான், நான் வந்து அவனே வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரவும் ஜாக்கி பையனும் வந்து வந்து உட்காருவான். இதை பார்த்தோன்னே உடனே அக்கா வந்து, டேய் தம்பி உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுமாடா, உன்னோட ஹஸ்பண்ட் அதான் அந்த ஹாங்கு பையன் இருக்கான்ல, அவன் அந்த பையன் கூட வந்து நைட்டு வந்து ஒன்றா ஒரே பைக்கில் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக வந்து போனாங்கடா, அது வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு க்ளோஸாக வந்து போனாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து போகிறத பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ சம்திங் இருக்குமான்னு தோணுதுடா, நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அதை வந்து பார்த்தோன்னே என் மனசே வந்து உடஞ்சிருச்சுன்னா நீ பார்த்துருந்தா என்ன ஆகியிருப்பேன்னு சொல்லிட்டு அக்கா வந்துட்டு ஜாக்கி கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து அவங்க அக்கா சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ரொம்ப கோவமாக அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு அடியை போட்டுட்டு, அக்கா நீ லூசு மாதிரி என்னோட ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் வந்து பண்ணாதன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து மிரட்டவும் ஜாக்கியோட அக்காவை வந்து அழுதுகிட்டே, டேய் நீ வந்து என்னை வந்து நம்பாம உன்னோட ஹஸ்பண்டை வந்து நம்பிக்கிட்டு என்னையே வந்து அடிக்கிறீல, போடா போ, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை வந்து சீட் பண்ணுறான்னு சொன்னால் நீ வந்து அதை வந்து புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு அக்கா வந்து அழுதுகிட்டே வந்து திட்டவும் உடனே ஜாக்கி பையனும் வந்து அவங்க அக்காவை வந்து பார்த்துக்கிட்டே, அக்கா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்படிலாம் வந்து பண்ண மாட்டார், நீ வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு குறையா வந்து சொல்லிட்டு இருக்க, நீ வந்து எதுவும் வந்து சொல்லாதன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லவும் உடனே அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, டேய் உன்னை பற்றி எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், நான் வந்து எது சொன்னாலும் நீ வந்து என்னை வந்து நம்பவே மாட்டேன், அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன், இங்கே பாருன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த வீடியோ வந்து காட்டவும் உடனே ஜாக்கி பையனும் வந்துட்டு, அக்கா இந்த வீடியோவில் வந்து யாருக்கா வந்து இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் ஃபேஸ் எதுவுமே வந்து கிளியராகவே வந்து தெரியலே, அதனால நீ வந்து ஒரு நல்ல ஃபோனாக வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டு, அப்போ தான் வந்து உன்னை வந்து நம்புவேன், அது வரைக்கும் உன்னை வந்து நம்பவே மாட்டேன், இங்கே பாருக்கா
என்னோட ஹஸ்பண்ட பத்தி எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். அவன் என்னை வந்து ஏமாத்திட்டு, எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட வந்துலாம் வந்து போக மாட்டான். நீ வந்து இந்த மாரி வந்து பேசுற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத. ஒழுங்கா வந்து பார்த்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு, ஜாக்கி பையன் வந்து ஹாங் மேல வந்து அவ்வளோ நம்பிக்கைய வச்சு அவங்க அக்காகிட்ட வந்து சண்டை போடுறத பார்த்தோனே, உடனே அக்கா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய்! நான் வந்து அவ்வளோ தூரம் வந்து சொல்றேன். நீ வந்து என்ன வந்து நம்ப மாட்டியா? உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பாஸ கூட வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் பைக்ல வந்து ஒண்ணா வந்து போனாங்க. நீ வந்து என்ன வந்து நம்பலைல்ல. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து உன்னோட முடிவு தான். நான் வந்து எதுலயும் வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஜாக்கியோட அக்காவும் வந்து கோவமா வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, கூட வேலை பார்க்குற பையனும் வந்து கையில வந்து கேக்க வாங்கிட்டு அவன் பாட்டு வந்து உள்ள வருவான். இவன் வரத பார்த்தோனே உடனே ஜாக்கி பையனும் வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து எதுவும் வந்து மறுபடியும் பேசாம ரொம்ப வேகமா அழுதுகிட்டே வந்துட்டு அவன் பாட்டு வந்து போகவும், அந்த பையனும் வந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒண்ணும் புரியாத மாதிரியே பார்த்துக்கிட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்துட்டு நம்ம ஹாங்க பையனும் வந்து ஜாக்கிக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி ரொம்ப அமைதியா ஜாக்கியோட பக்கத்துல வந்து படுத்திருப்பான். இதை எதையுமே வந்துட்டு ஜாக்கி பையனும் வந்து கேட்டுக்காம அமைதியா கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே காலைல வந்துட்டு டீனா பொண்ணும் வந்துட்டு ஜாக்கிக்கும் ஹாங்குக்கும் சென்டர்ல வந்து படுத்திருக்கத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து பார்த்துட்டு, "டீனா, என்னம்மா இங்க வந்து பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் வந்து படுக்கக்கூடாது, போ உன்னோட பாட்டி கூட போய் இருப்போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து ரொம்ப பொறுமையா அமைதியா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே டீனா பொண்ணு வந்துட்டு, "அப்பா, நான் எங்க வந்து போகிறது? அம்மா தான் வந்து இங்க வந்து படுத்துக்க சொன்னாங்க. நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு நம்ம டீனா பொண்ணு வந்து ரொம்ப வேகமா வந்து கத்தி பேசுறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அப்பதான் கண்ணை முழிச்சு பார்ப்பான். இவங்க 2 பேரும் வந்து இருக்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்து ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து பேசாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியா டீனா பொண்ணை வந்து பார்த்துட்டு, "வா செல்லம், நீ வந்து அம்மா கூடயே வந்து தூங்கு இனிமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து டீனா வந்து கட்டி பிடிச்சிட்டே வந்து தூங்கிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "ஐயையோ! என்னது இவன் வந்து திடீர்னு வந்து என்கிட்ட வந்து பேசாம இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கானேன்னு" சொல்லிட்டு டீனா பொண்ணை வந்து பார்க்குறப்ப டீனா பொண்ணு வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, "எனக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து படுத்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி பையனும் வந்து எதுவும் வந்து பேசாம ஹாங்கு பையனுக்கு வந்து டையெல்லாம் வந்து கட்டி விடவும் ஹாங்கு பையனும் வந்து பார்த்துட்டு, "என்னது என்னோட சட்டையில வந்து இங்க வந்து அழுக்கா இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து சொல்றப்ப ஜாக்கி பையனும் எங்க அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வருவான். அப்ப ஹாங்கு பையனும் வந்து டக்குன்னு ஜாக்கியோட கன்னத்திலே வந்து கிஸ் கொடுக்கவும் ஜாக்கி பையன் வந்து எதுவும் வந்து பேசாம லைட்டா வந்து சிரிச்சுக்கிட்டே அமைதியா வந்து அவனோட வேலையை வந்து பார்ப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "பேபி, உனக்கு வந்து என்னாச்சு பேபி? நீ வந்து பார்க்க வந்து ரொம்ப சோகமா வந்து இருக்கியே, என் மேல வந்து ஏதாவது வந்து கோவமான்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப அமைதியா, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எப்பயும் போல தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "டேய், உனக்கு வந்து ஏதாவது வந்து உடம்பு சரியில்லையாடா? நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகலாமா? எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து நல்ல பிள்ளை மாதிரி வந்து கேட்கவும் உடனே ஜாக்கி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து கவலையெல்லாம் வந்து படாத, நீ இப்போ வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஜாக்கியை வந்து பார்க்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து எதுவும் வந்து பேசாம அப்படியே ஹாங்கு பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஹாலில் வந்துட்டு நம்ம ஒத்தரசா வந்துட்டு, "அட அட, என்ன அழகா நம்ம வந்து இருக்கோம், நம்மளை விட இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து அழகா இல்லைன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா பாட்டுக்கு வந்து புலம்பிக்கிட்டே வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கப்ப அப்பதான் ஹாங்கு பையனும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்துட்டு, "டேய் பையனேன்னு" சொல்லிட்டு கூப்பிட்றப்ப, "அம்மா, எதா இருந்தாலும் நான் வந்து அப்புறம் பேசுகிறேன், எனக்கு வந்து மணி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து வேகமாக வந்து ஓடி போவான். அதுக்கு பின்னாடியே வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு டேட்டிங்காக வந்து கிளம்பி போகிறப்ப ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "என் மகளை எங்கே வந்து போகிறேன்னு" கேட்குறப்ப, "அம்மா, அதெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன், நான் வந்து கிளம்புறேன், பாயின்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக வந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒத்தரசா வந்து பார்த்துட்டு, "பாரு, எனக்குன்னு வந்து பிள்ளையா வந்து பிறந்திருக்கு பாரு, 2ம் வந்து சரியில்லைன்னு" சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறப்ப ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமாக டயர்டாக வந்து வருவான். இவன் இப்படி வரதை பார்த்தோன்னே ஒத்தரசா வந்து ரொம்ப ஆர்வமா, "டேய் மருமகனே, நீ வந்து வந்துட்டியா? இங்கே வா, அம்மா பக்கத்தில் வந்து உட்காரு, அம்மா வந்து பார்க்க எப்படி இருக்கேன், அழகா இருக்கேனான்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா வந்து ஆசையாக வந்து கேட்கவும் ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரசா வந்து சொன்ன எதையும் வந்து காதில் வாங்காமா, "அத்தை, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எதா இருந்தாலும் நான் அப்புறம் வந்து பேசிக்கலான்னு" சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து சொல்லிட்டு அமைதியாக வந்து உள்ளே போகவும் அப்பதான் பின்னாடியே வந்துட்டு டீனா பொண்ணு வந்து அமைதியாக வந்து உட்காந்துருப்பா. இதை பார்த்தோன்னே, "போங்கடா, நீங்கள் யாரும் வந்து எனக்கு வந்து பதில் சொல்லலைன்னா என்னோட பேத்தி வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்லுவா. பேத்தி, பாரு, பாட்டி வந்து எப்படி இருக்கேன், பார்க்க வந்து அழகா இருக்கேனான்னு" சொல்லிட்டு நம்ம டீனாவோட வந்து கேட்குறப்ப டீனா வந்து கண்டுக்காம, "பாட்டி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வந்து அப்புறம் வந்து பேசிக்கலான்னு" சொல்லிட்டு அவளும் வந்து அசிங்கப்படுத்திட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்கவும் ஒத்தரசா வந்துட்டு, "ச்சே, சின்ன வாண்டுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்குது
மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து பாதையிலே வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஹாங்கோட அக்காவும் வந்து டேட்டிங்காக ஹோட்டலில் வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ ஒரு பையன் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு, சாரி வர வழியில் டிராஃபிக்காக இருந்துச்சா அதான் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லவும், உடனே ஒத்தரசாவோட பொண்ணும் வந்துட்டு அந்த பையனை வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே பார்க்க இந்த பையனும் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கான், நம்ம தூண்டிலில் வந்து மீன் வந்து சிக்கிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்காவும் வந்து வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.